தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் எஸ்பிஐபிஓக்கான கட் ஆஃப் என்னவா சார் இருக்கும்? எஸ்பிஐபிஓ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகஸ்ட் 1 அதுக்கப்புறம் 2ஆம் தேதி ஃபுல்லாமே நடந்து முடிஞ்சுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன முதல்ல கவனிக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கட் ஆஃப் பற்றிலாம் நம்ம வந்து பேசலாம். முதல்ல நல்லா கவனிச்சுக்கோங்க. 2025க்கும் இந்த 2026க்கும் இந்த எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாகவே அவங்க ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா உடச்சி விட்டாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரி இந்த ஸ்கோரிங் பார்ட் அப்படின்றதுக்கு ஒரு கேள்விக்குறியை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இது மெயினான ஒரு மேட்டர், எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம ஒரு 4 கொஸ்டினை வந்து நம்ம டப்புன்னு அடித்தோம், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கொஸ்டினில் நம்மளுடைய அட்டம்ப்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போயிட்டு இருப்போம். ரீசனிங்லேயா இருக்கட்டும், குவான்ஸ்லேயா இருக்கட்டும். ஸோ பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கோரிங் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேள்விக்குறி. ஸ்கோரிங் அப்படின்றதே நமக்கு வந்து இல்லை. அப்போ நம்ம லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மார்க் நம்ம இந்த ஸ்கோரிங்ல இருந்து எடுத்திருக்கோம். 4ல இருந்து ஒரு 5 மார்க் நம்ம வேகமா வந்து எடுக்க முடிஞ்சிருக்கும். சரியா? லாஸ்ட் இயர் இந்த 4ல இருந்து 5 மார்க் நம்ம வேகமா எடுக்க முடிஞ்சதை இதை பிரேக் பண்ணி விட்டு இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 மார்க்கா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்கிட்டாங்க. 2 மார்க்கா ஆக்கிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹியூஜ் இம்பேக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மாலாம் கிடையாது, இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். ஒய்? பிகாஸ் நம்மளுடைய டோட்டல் அட்டம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை பொறுத்து கம்மியாகும். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 செட்டு நமக்கு வந்து டிஐல இருந்து வரும். அதுல 2 செட்டு நமக்கு வந்து டிஐ பார்ட்டா இருக்கும், ஒரு செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ்லெட்டா இருக்கும். ஸோ இந்த கேஸ்லெட் டிஏ அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட மாட்டோம். நம்மளோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த 2 டிஐ நம்ம அடிக்க வேண்டியதா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஐ 1 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மேபி மாடரேட் லெவலா இருக்கலாம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா டிஐ 2 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஈஸி டு மாடரேட்டா இருக்கலாம். பட் இந்த இதுலயுமே நமக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அந்த 5 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 2 கொஸ்டின் ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும். இஃப் கண்டிஷன் வச்சு கண்டிப்பான முறையில் வரும். இது ஃபுல்லாமே நான் ஃபுல்லா சால்வ் பண்ணி கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஐயா இருக்கட்டும், கேஸ்லெட்டா இருக்கும், சால்வ் பண்ணி நம்ம மணிமாஸ்டர் ட்ரிக்ஸ் நான் போட்டிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்க, ஈஸி தான். பட் என்னன்னா அந்த டைம்ல நம்ம அப்ரோச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டை வந்து ஃபீல் பண்ண வைக்கும். இன்னொரு மேஜரான இம்பாக்ட் என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாபிக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 month to 1 year படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தா கூட அதை வந்து நம்ம டச் பண்ற மாதிரி தான் கேட்டிருக்கான். அதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ற மாதிரி தான் வந்திருக்கு. ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்க ஸ்கோரிங் இல்ல, அப்ப நீ அப்ளிகேஷனை சால்வ் பண்ணி நீ மார்க் எடு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை புஷ் பண்றான். புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்றது கிடையாது அப்படின்னா அப்ளிகேஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு பயம். அதை நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 100 அப்ளிகேஷன் லைவ் நம்ம எடுக்கும்போது மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து சப்போர்ட்டே வந்து பாத்தீங்கன்னா வரல. மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் படிக்கிறதுக்கு ஒரு ஆர்வமே இல்லை. இது ஏன் அப்படின்னு எனக்கு வந்து சத்தியமா தெரியல. தயவு செஞ்சு நீங்க அப்ளிகேஷன் வந்து படிக்கணும். அப்ளிகேஷன் நீங்க படிச்சா மட்டும்தான் இனி வரக்கூடிய காம்படிஷன்ல நம்ம போட்டி போடுறதுக்கு தயாராக முடியும். ஏன்னா அது சால்வ் பண்ற மாதிரி தான் கேட்கறோம். நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கிறதையாவது தயவு செஞ்சு படிங்க. எல்லா டாபிக்கும் படிக்க வேணாம். மென்சுரேஷன், ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன்லாம் வேணாம். எனக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கு கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய டாபிக்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்கமிங் எக்ஸாமில் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா IBPS POலையும் இதே மாதிரி சம்பவங்கள் ஏற்படும். ஏன்னா இது இன்னொரு ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SBI இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் ஒரு வழிகாட்டி. இவன் தான் வந்து பல சம்பவங்களை வந்து பண்ணுவான். இவனை அப்படியே ஃபாலோ பண்றவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா IBPS. அதனால கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி தப்பா பண்ணாதீங்க. ஸ்கோரிங் ஏரியாவுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மற்ற ஏரியாவை நீங்க வந்து பார்க்காம விடுறது மிகப்பெரிய தவறு. அதனால ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் எல்லா செஷனுக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி கேஸ்லெட் பார்த்து பயப்படாதீங்க. நான் நிறைய கேஸ்லெட் டிஐஸ் வந்து நீ அப்கமிங் டேஸ்ல வந்து கொண்டு வரேன். கொஞ்சம் பேசிக்ஸ் புரிஞ்சுட்டு அப்ரோச் பண்ணீங்கன்னா இங்க வந்து பண்ணலாம். இன்னொன்னு, இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மேக்ஸ்ல நடந்திருக்கு. இது எல்லா ஸ்லாட்லயும் இப்படிதான் வந்து இருந்திருக்கு. அதனால நம்ம வந்து நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மேக்ஸ்ல வந்து ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நார்மலா எல்லாராலையுமே வந்து ஒரு ஒரு இப்போ யார் அடிச்சாலும் ஒரு 18 அட்டெம்ப்ட் போடலாம். ஒரு 18 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 18 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க.
பட் இந்த 18 கொஷின் நார்மலா எல்லாரும் அட்டன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 21, 22 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருந்திருப்பாங்க. பட் இந்த வருஷம் டிஃபிகல்ட் லெவல் அதிகமானனால கண்டிப்பா இந்த 18 அட்டெம்ப்ட் அப்படின்றதே நம்மளால போக முடியும். கண்டிப்பா இந்த 18 அட்டெம்ப்ட் அப்படின்றதே ஒரு கொஷின் தான். ஸோ அப்போ அதுல இருந்து இந்த அட்டெம்ப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிக்டா வந்து பாத்தீங்கன்னா 15, 16, 17 அப்படின்றதே மேக்சிமம் அட்டெம்ப்ட் 17 இருக்கும். இந்த 15, 16 தான் நிறைய பேர் வந்து குவான்ஸ்ல அடிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் போட்டிருக்கலாம் 20+ கூட நிறைய பேர் வந்து போட்டிருக்கலாம். அவங்களாம் வந்து வெல் அண்ட் குட், சூப்பர். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டெம்ப்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா குவான்ஸ்ல இருந்திருக்காங்க. அது எல்லா ஷிஃப்ட்லயும் வந்து இதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஏன்னா நமக்கு அங்க என்ன இல்லை அப்படின்னா ஸ்கோரிங் பார்ட் இல்லை. ஸோ டிஐ வந்து பாத்தீங்கன்னா நான் கஷ்டப்படுத்தி இருக்கு. 2 டிஏ ஒழுங்கா சால்வ் பண்ண முடியாது, கேஸ்லெட் சால்வ் பண்ண முடியாதுனாலே முடிஞ்சு போச்சுல. 30 கொஸ்டின்ல முக்கி தக்கி அடிச்சாலே அவ்வளவுதான் அடிக்க முடியும். இது வந்து ஹேப்பன், இதான் நடந்திருக்கு. இப்போ அடுத்த மேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரீசனிங். இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. கண்டிப்பான முறையில் அது ஒரு பெரிய இம்பாக்ட். என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல நமக்கு நம்ம ரீசனிங்லயே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா அந்த ஸ்கோரிங் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணிட்டான். தயவு செஞ்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரிங் அப்படின்றதே அங்க இல்லை. டிஏ அதாவது பிளட் ரிலேஷன் இல்லை, டைரக்ஷன் இல்லை, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலாரிசம் இல்லை, அதே மாதிரி இன்இக்வாலிட்டி இல்லை, ஆல்ஃபானியூமெரிக் இல்லை. பட் ஒரே இதை கான்ஸ்டன்டா வச்சிருந்துருக்காங்களே, என்னது பேர் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஒரே ஒரு மார்க்குக்கு பேர் டெஸ்ட் இருந்திருக்கு. மற்றபடி எல்லாமே பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் தான். அதனால பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்க்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தயவு செஞ்சு பசில்ஸ் எப்படி அப்ரோச் பண்றது, சீட்டிங்ஸ் எப்படி அப்ரோச் பண்றதுன்னா நீங்க ஜஸ்ட் ரீசனிங் பை மணி சார்னு டைப் பண்ணுங்க. உங்களோட யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க ரீசனிங் பை மணி சார் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே வரும். எப்படி நீங்க ஈஸியா அப்ரோச் பண்றது, செம்மையான அப்ரோச் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஒரே மாதிரியான அப்ரோச் மெத்தட்ஸை நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்ல இருந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி 50 பசில்ஸ் நான் சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்க போய் பாருங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் வந்து கூடிரும். அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத இப்ப பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டால் அவன் மடையன், நடக்க போவதை நினைத்து நீ வந்து துணிந்து செய்தால் நீ தான் வந்து வெற்றியாளன்னு சொல்லுவாங்க. பாட்டே இருக்குல்ல, நடந்ததை நினைத்து வருத்தப்பட்டால் அவன் மடையன், அட போனால் போகட்டும் வருவது வரட்டும் என துணிந்து போவதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு மேல பாட தெரியல, துணிந்து போவதுதான் கரெக்ட். அதனால துணிந்து நீங்க வந்து போங்க. லேர்ன் ஃப்ரம் தி ப்ரீவியஸ். எப்பயுமே பாஸ்ட் அப்படின்றது, இந்த பாஸ்ட் அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல லெசனை கொடுக்கணும். அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டு மூவ் பண்றீங்க அப்படின்றதுலாம் இருக்கும். அப்ப இதுல இருந்து கத்துக்கோங்க. ஸ்கோரிங் ஏரியாவை மட்டும்தான் போவீங்க அப்படின்னா அப்படி மண்டல நறுக்குன்னு இறக்கி விட்டு போயிடுவேன். அதனால அதை விட்டுருங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவல் பேலன்ஸ் கொடுத்து படிங்க, சரியா? அதே மாதிரிதான் இங்கிலீஷ் அப்படித்தானே இருந்துச்சு. இங்கிலீஷ்லுமே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ற மாதிரி தான் இங்கிலீஷ் வந்து கேட்டிருக்காங்க. லைக் இப்போ அதே மாதிரி இப்போ ரீசனிங்கோட அட்டம்ப்டும் எப்பயுமே ரீசனிங்ல தான் நம்ம மக்கள் அதிகமான அட்டம்ப்ட் கொடுப்பாங்க. ரீசனிங் தானே, ரீசனிங் ஈஸி தானே அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. எல்லாருமே குவான்சி தாங்க, நான் குவான்சி தான் படிப்பேன் அப்படின்னு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி அழிச்சிருங்க. ஸோ ஆப்டிடியூட் இஸ் ஈக்குவல் டு ரீசனிங். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் இஸ் ஈக்குவல் டு நீங்க இங்கிலீஷ். இந்த 3 சப்ஜெக்டையும் இதே மாதிரி நீங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போனா மட்டும்தான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான வேவ்ல வந்து அட்டன் பண்ண முடியும், கரெக்டான வேவ்ல வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும். கோட். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதான் நடந்திருக்கு. அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா என்னைய பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட், நம்மளுடைய கோர்ஸ்ல இருக்கிறவங்க அண்ட் நம்ம யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே நம்ம கேட்ட அளவுக்கு இங்க பாருங்க, இதுதான் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. 54ல இருந்து நான் கேட்டதெல்லாம் 64 அதிகமா இருக்கு. 63 வரைக்கும் தான் நிறைய பேர் அட்டன் பண்ணுது, சரியா? இது 60 பிளஸ் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் அட்டன் பண்ணுது. சார் 70 போட்டான் 80 போட்டானா போட்டு போறான், அதெல்லாம் எத்தனை வருஷம் படிச்சான்னு தெரியாது, சும்மா பச்சையை போடுறான்னு போட்டு போயிட்டே இருக்கலாம், புரியுதா? ஸோ அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். 54ல இருந்து 60+ தான் இந்த வட்டம் அட்டம்ப்டே நிறைய பேர் கொடுத்துருக்கிற அட்டம்ப்ட். சரி, இப்போ லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ வேகன்சி நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வேகன்சி போன வருஷம் உங்களுக்கு இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப கம்மி, 541. ஆனா இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வேகன்சி வந்து இருக்கு. சரி, இப்போ வேகன்சி அதிகமாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த வேகன்சி கம்மின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பயில நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அப்ளையே பண்ண மாட்டாங்க. இதுவே வேகன்சி அதிகம் அப்படின்னா நம்ம பயில எல்லாருமே வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதனால இந்த வருஷம் நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இது ஒரு மேட்ரு.
இன்னொன்னு என்ன அப்படின்னா டிஃபிகல்ட் லெவல் இங்க வந்து அதிகமா இருக்கு. ஸோ இங்க நம்பர் ஆஃப் இதுவும் ஓகே தான், பட் இங்க வந்து லெவல் இது ரெண்டுமே ஓகே தான். பட் என்ன, இங்க நம்பர் ஆஃப் அப்ளிகண்ட் அதிகம், அதே மாதிரி நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட் லெவலை ஃபேஸ் பண்ணதும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அப்போ இங்க கம்பேர் பண்ணும்போது இங்க நமக்கு என்ன இருக்கும், நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட். ஓகே, நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஓவராலாவே கம்மியாயிருச்சு இந்த வருஷம். லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் ஓவராலா எல்லா ஸ்லாட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. ஓகே, இது ஒரு இம்பாக்டான ஒரு விஷயம், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அப்ப நம் வேக்கன்சி அதிகமானா நமக்கு இங்க என்ன ஆயிடுச்சு, அதுக்கு ஏத்த மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் கம்மியா இருக்கு. அப்போ நமக்கு கட் ஆஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்துமா அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ தூரத்துல வந்து இம்பாக்ட் ஏற்படுத்த போறது கிடையாது. பட் ஸ்லைட் டிஃபரன்ஸ் கண்டிப்பான முறையில் லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் இருக்கும். அது என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல உங்களுக்கு அதாவது நம்ம சொன்ன அந்த அந்த கட் ஆஃப்க்கு வந்து பாருங்க, அந்த வேகன்சிக்கு நமக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா, ஜென்ரலுக்கு 66.75 இருந்துச்சு, ஓபிசிக்கு 65.5, எஸ்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 59.25, எஸ்டிக்கு வந்து 51.50, இடபிள்யூஎஸ் கேட்டகரி அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 64.50 வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த வருஷத்துக்குரிய கட் ஆஃப் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன், லைக் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லாரோட அட்டெம்ப்ட் ஜென்ரலா இருக்கட்டும், ஓபிசியா இருக்கட்டும், எல்லாரோட அட்டெம்ப்ட் இந்த 60 கிட்ட தானே இருக்கு. அப்ப அந்த 60ல இருந்து நான் ஒரு பெரிய நம்பரை எதிர்பார்த்தேன் அப்படின்னா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 62. சரியா? ஸோ அப்ப ஜென்ரலுக்கு 62 பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து இருக்கலாம். அதே மாதிரிதான் ஓபிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா 61 பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து கண்டிப்பான முறையில் இருக்கலாம். ஸோ அதே மாதிரிதான் எஸ்சிஎஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா 57 பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து இருக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 50 பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து இருக்கலாம். ஸோ இங்க அதே தான் சேம் வைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவு வந்திருக்கும், ஒரு 59 வச்சுக்கோங்க. ஸோ 59 பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து இருக்கலாம். இதுதான் இந்த வருஷத்தோட கட் ஆஃப் கண்டிப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை தாண்டி வராது. ஏன்னா அவ்வளவுதான் அட்டெம்ப்ட், அதுக்கேற்ற மாதிரி தானே பண்ண முடியும். ஸோ 60 அட்டெம்ப்ட் எல்லாரும் போட்ட இடத்துல 70 கட் ஆஃப் வைக்க முடியுமா? வச்சா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதுதான் ப்ரிடிக்ஷன். ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இருக்கலாம். இப்போ நீங்க உங்களுடைய லெவலை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்கேஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ பிஓல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு 50ல இருந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு 50ல இருந்து ஒரு 55 அட்டெம்ப்ட் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, இதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐபிபிஎஸ் பிஓக்கு நீங்க தயாராகிறப்ப இந்த அட்டெம்ப்டை நீங்க சாலிடா 60+ இல்ல 65+ அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்றது எப்படின்னு யோசிக்கணும். அதே மாதிரி இந்த 50ல இருந்து 55 அட்டெம்ப்ட் நீங்க 100% கொடுத்துருக்கீங்க, 100% அக்யூரசியோட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை நீங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டே வாங்க. இப்ப அதே இது நீங்க வந்து ஒரு 40ல இருந்து இல்ல அப்படின்னா 45 to 50 தான் சார் என்னால கொடுக்க முடிஞ்சு, 45 to 50 தான் என்னால கொடுக்க முடிஞ்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கான்செப்டை பில்ட் பண்ணி ப்ரிலிம்ஸ்ல உங்களுடைய லெவலை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு ப்ரிலிம்ஸ்ல உங்க லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. வை பிகாஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஷ்டமானதுலயும் உங்களால வந்து 50+ சாலிடா கொடுக்க முடியணும். அப்பனாதான் நம்ம ப்ரிலிம்ஸ்ல நல்லா ஸ்ட்ராங் ஆயிருக்கணும் அர்த்தம். புரியுதா? அப்ப இல்ல அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்ண, அதுக்காக பயப்படணும் ஒரி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இதை நம்ம எப்படி சரி பண்ணணும், ஹவு டு கரெக்ட், அந்த கரெக்டிவ் ஆக்ஷனை பர்ஃபெக்டா எடுங்க. இது எப்படி கரெக்ட் பண்றது அதை மட்டும் நினைச்சுக்கோங்க. சரியா? இப்ப இதே இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதே இது நீங்க வந்து ஒரு 35 to 45 அட்டெம்ப்ட் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்க பிகினரா இருப்பீங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. சரியா? இங்க கம்ப்ளீட்லி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பிகினர். நீங்க இதை பத்தி கவலையே படாதீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாத்துக்குமே வீடியோ இருக்கும். அதை ஃபுல்லாத்தையுமே முதல்ல படிச்சு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா, ஓகே
மார்க் டெஸ்ட் போடுறோமா, ஓகே, தென் ப்ரிலிம்ஸோட லெவலை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ ஃபவுண்டேஷனை நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணாமல் இருப்பீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணிடுங்க. 35 to 45 போட்டிருக்க எல்லாருமே உங்களுடைய ஃபவுண்டேஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணிருங்க. அதே மாதிரி 45 to 50 நீங்களும் உங்களுடைய ஃபவுண்டேஷனில் கண்டிப்பான முறையில் உங்களுடைய ஃபவுண்டேஷனை நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மட்டும்தான் இது இம்ப்ரூவ் ஆகும். இம்பேலன்ஸ்டா இருக்கக்கூடாது. ஸோ இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல ஓகே 45 to 50 இல்ல அப்படின்னா ஒரு 60 வரைக்கும் நீங்க போட்டிருக்கீங்கன்னா நீங்க மெயின்ஸ்க்கு வந்து படிக்க போறீங்க. அப்ப நீங்க மெயின்ஸோட ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணுங்க. மெயின்ஸோட ஃபவுண்டேஷனை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஸ்ட்ராங் பண்ணுங்க. இதுல எதுலயுமே இம்பேலன்ஸ்டா இருந்துடாதீங்க. மெயின்ஸ்லாம் இன்னும் நல்லா கொடூரமா இருக்கும். ஓகே, உக்கிரத்துல இருப்பான் பகவதி மாதிரி, உக்கிரத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில இருக்கும். கோடட். ஸோ இதான் நம்மளுடைய லெவல் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். இங்கேயும் ஃபவுண்டேஷன் கம்மியாக தான் இருக்கு. 45 to 50 இங்கேயும் ஃபவுண்டேஷன் கம்மியாக இருக்கு. ஸ்பீடு கொஞ்சம் மிஸ் ஆயிருக்கும். அந்த ஸ்பீடு எப்படி இம்ப்ரூவ், கண்டிப்பா P1ன்றப்ப ஸ்பீடு அப்படின்றப்ப பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. பட் அந்த கால்குலேஷன் டெக்னிக்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும். ஸோ இது நம்ம கம்ப்ளீட்டா வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபவுண்டேஷன் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய அல்டிமேட் கோர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல வந்து நான் வந்து டீச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னைக்கு கம்ப்ளீட் ஆஃபரும் இருக்கு. நீங்க ஆடி அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இல்ல குவான்ஸ் கோர்ஸ் வேணாலும் குவான்ஸ் கோர்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கனாலும் ரீசனிங் வந்து இருக்கு. கம்ப்ளீட் ஆல் இன் ஒன் ரீசனிங், ஆல் இன் ஒன் குவான்ஸ். அதே மாதிரி ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் மட்டும் வேணும்னா காம்போ கோர்ஸ்க்குள்ள ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அண்ட் எல்லாமே வேணும். அதே மாதிரி இந்த அல்டிமேட் கோர்ஸ்ல நம்ம இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சிஏக்காக பர்டிகுலர்லி நம்ம வைவா செஷன் வந்து கண்டக்ட் பண்றோம். உங்களுக்கு மார்க் டெஸ்ட், சிஏக்கான மார்க் டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மென்டர்ஸ் வந்து உங்களை வைவாவும் வந்து கேட்டுருவாங்க. பிளஸ் என்னுடைய பர்சனல் மென்டர்ஷிப்பும் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து ஃபுல் டைம் படிக்கிற ஆஸ்பிரண்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படிதான் நம்ம ஷெட்யூல் வந்து இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஃபுல் டைம் படிக்கிறவங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஹவுஸ் ஒய்ஃப்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஷெட்யூல் கொடுத்துருவோம். இதையும் நம்ம ரெண்டா பிரிச்சிருவோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பிகினர்ஸ், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் அப்படின்னு பிரிச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் வந்து இருக்கும். அது எல்லாத்துக்குமான வீடியோ நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்ல இருக்கு. அதை ஃபாலோ பண்ண போறீங்க. பிடிஎஃப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்த பிடிஎஃப் சால்வ் பண்ண போறீங்க. நிறைய மார்க் டெஸ்ட் இன்க்ளூட் பண்ண போறேன். அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்க சால்வ் பண்ண போறீங்க. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வர எக்ஸாமில் இதை கரெக்ட் பண்ண பாருங்கள். புலம்பாதீங்க. என்ன சொல்கிறது, புலம்புறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. நீங்கள் எல்லாருமே நினச்சி பாருங்க, இந்த நம்ம ஏன் வந்து இந்த மிஸ்டேக் வந்து பண்ணோம்? ப்ராப்பராக டெஸ்ட் போட்டோமா, ப்ராப்பராக அனலைஸ் பண்ணோமா, ப்ராப்பராக எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணோமா? நம்ம ஏதாவது இடத்துல ஒரு வீடியோ கோர்ஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ கோர்ஸை நீங்கள் முதல்ல ப்ராப்பராக பார்க்குறீங்களா? இல்லை நீங்கள் ப்ராப்பராக மார்க் டெஸ்ட் வாங்கின எல்லா சைட்லையும் போடுறீங்களா? அதுதான் நான் சொல்லுவேன். மார்க் டெஸ்ட்டை ஒரே சைட்ல தயவு செஞ்சு போடாதீங்கன்னு. எல்லாருமே கஷ்டமா போட்டு கஷ்டம் வந்தா மட்டும்தான் சால்வ் பண்றது. ஈஸியா போட்டு ஈஸியா வந்தாதான் சால்வ் பண்றது. தயவு செஞ்சு மார்க் டெஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு 3-4 சைட்டை வச்சுக்கோங்க. ஆலிபோர்டு, ஸ்மார்ட் கிடா, பிராக்டிஸ் மார்க்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைலி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா, வேற ஏதாச்சும் இருக்காப்பா, ஆலிபோர்ட், ஸ்மார்ட் கிடா, டெஸ்ட் புக்கு, அடா 247, இது எல்லாத்துலயுமே வாங்க காசு இருக்காது. அப்போ 3 சைட்டு ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா ஆலிபோர்ட், ஸ்மார்ட் கிடா, பிராக்டிஸ் மார்க், இந்த 3மே வச்சுக்கோங்க. டெஸ்ட் புக்ல நிறைய டைம் ஆஃபர் போடுவான். அப்ப நீங்க டெஸ்ட் புக்ல வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி 4யுமே ரேண்டமா போடுங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தயவு செஞ்சு பண்ணுங்க. அதே மாதிரி ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கான ஸ்டடி பிளானர் வந்து இன்னைக்கு ஈவினிங் நைட்டு 8:30 நான் வந்து கொண்டு வரேன். ஸ்டடி பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை புஷ் பண்ண போது சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் அதில் இருக்க போகுது. சரியா? 8:30 மணிக்கு லைவ்ல வந்து மீட் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. தேங்க்யூ.